ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆனந்தபர் யூடியூப் சேனல். புதுசாக வர்றாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வர்றோம் பேர் என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்த்தீங்கன்னா நம்ம சீனிவாசா பஸ் ஆத்தூர்லேருந்து பெரம்பலூர் வழியாக அரியலூர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த ரூட்டில் வரைக்கும் யார் ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டதே கிடையாது. நான் தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போடுறேன். நான் தான் இதுக்கு முன்னாடி பழைய சேனல்லையும் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போட்டேன். அதுமாதிரி இந்த சேனலையும் நான் தான் ஃபஸ்ட் வீடியோ எடுத்து போடுறேன். உங்கள் யாராருக்கெல்லாம் சீனிவாசா பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் எந்த பஸ்ஸை வீடியோ போடலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டவருமே டிரைவர் ஒத்துக்கிட்டாங்க. வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்த டிரைவர் எனக்கு இந்த வழியும் நன்றி சொல்ல காமிட்டிருக்கேன். எனக்கு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் யாராவது அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பஸ் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா கங்கவள்ளி, வீரகனூர், வேப்பந்தட்டை, எசனை, பெரம்பலூர், பேரளி, குன்னம், மருதையான் கோவில், அரியலூர். இந்த ரூட்டு ஃபுல்லாகவே வெறும் புளியாமரம் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரூட் ஏன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். புளியா மரத்துலாம் அதிகமாக இருக்கும் இந்த ரூட்டில். ஏன்னா இப்போ அரியலூர்லேருந்து சேலம் வரைக்கும் 4 வழிச்சாலையை போட போகிறாங்க. உங்கள் யாராருக்கெல்லாம் தெரியுன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த மரத்தெல்லாம் வெட்டிடுவாங்க. இப்படியே 2 வருஷம் இந்த மரம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இப்பயே வீடியோ எடுத்து வச்சாச்சு ஒரு வழியாக. இதுக்கெல்லாம் காரணம் டிரைவர் அண்ணன் தான். நான் போய் கேட்ட உடனே டிரைவர் ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த ரூட்டு. ஆனால் ஒன்றும் அந்தளவுக்கு டிராஃபிக்லாம் கிடையாது. எதுக்கு 4 வழிச்சாலை போட போகிறாங்கன்னு தெரியல. ஓரளவு சாலை விரிவாக்கம் பண்ணால் போதும். 4 வழிச்சாலை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டுக்கு நல்லா இருக்குது. ரோடு பார்க்கறதுக்கு குண்டு கொடி இருக்க மாதிரி ரோட்டே சரி பண்ணாலே போதும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கு எதற்கு மரத்தை வெட்டி அதை அழிக்கணும்னு தெரியல. எனக்கு இந்த மரங்களை வெட்டுறதுல சுத்தமாக துளி கூட விருப்பம் இல்லை. உங்கள் யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது பஸ் எடுத்தால் தானே யூஸ் போவோம் அப்படின்னா சீனிவாசா பஸ் இருக்குல்ல அங்கே போங்க அப்படின்னாரு. சரி இருக்கேன். சும்மா சனிக்காமல நீ ஒன்றும் சவாரி ஒன்று வச்சு நீ ஒன்றும் இல்லை வேலை. அதனால் அந்த அண்ணா இங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களா, மதியம் வருவாங்க. மட்டில் உட்காந்துட்டாங்க. எங்கே நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு. சரி பண்ண இந்த மாதிரி தான் அதுக்குள்ளே சாப்பிட்றாங்க. சொன்ன இல்லாட்டி எங்கள் அம்மா சொல்கிறது கேட்போம், நீங்கள் சொல்கிறது கேட்பாங்கிறேன். நான் வைக்கிறேன் பண்ணுறேன். எவ்வளோ புரியல. நான் எங்கே கத்துறேன், பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சரி
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வீரகனூர் வந்துட்டோம். வீரகனூர்லேருந்து வீடியோ பார்க்குறவங்க நெக்ஸ்ட் எந்த பஸ்ஸை வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன். ராத்திரி எனக்கு 7 மணிக்கு முடியும். நான் ஒரு 6:30 சொல்லிட்டு கிளம்பி வரேன். 7:30 விட்டு திருப்பி 8 மணிக்கு தான் வந்துடுவாங்க. சொல்லிடுவேன். ஆனால் நான் சொன்னல அந்த பையன் வேண்டாம். இந்த பஸ் புது பஸ் போட்டோ பார்த்துருக்கேன். என்ன ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நான் பெரம்பலூர் வந்துட்டோம். பெரம்பலூர்லேருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு எந்த ரூட்டை வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பெரம்பலூர்லேருந்து ஜெயங்கொண்டம் துறையூர்லாம் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் ஆத்தூர் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். என்னோடய சேனலை நோட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தருவாங்க. எனக்கு வரணுங்க. நம்பர் தருவாங்க. பேசுவாங்க. அதெல்லாம் நல்லா பேசுவாங்க. நீ பேசினா போதும், நல்லா பேசுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்ம குன்னம் வந்துட்டோம். குன்னத்துலேருந்து வீடியோ பார்க்குறவங்க நெக்ஸ்ட்டு எந்த பஸ் வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் 1 hour தான் ட்ராவல். கரெக்டாக 1 hour. ஆமாம்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்த நமக்கு ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம அரியலூர் வந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்த பஸ் எல்லாம் நிற்கிது பாருங்கள். ரமணகுளம், வெங்கடேஸ்வரா. வேறு ஏதாவது ப்ரைவேட் பஸ் வீடியோ வேணுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த பஸ் வீடியோ போடுறேன் நான். அப்படியே நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு